Hi friends, welcome back to my channel Swine. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இன்சர்ஷன் சார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இன்சர்ஷன் சார்ட் நேம்லேயே இருக்குது இன்சர்ட்டிங், அதாவது டேட்டாவை எடுத்துகிட்டு போய் கரெக்ட் பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுவோம். அதான் வந்து இன்சர்ஷன் சார்ட். ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். கரெக்டான பொசிஷனில் போய் இன்சர்ட் பண்ணுறது பேர் தான் வந்து இன்சர்ஷன் சார்ட். இன்சர்ட்டிங் எலமெண்ட் இன்டு இட்ஸ் கரெக்ட் பொசிஷன். ஸோ இட் இஸ் கால்ட் இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Definition பாருங்க, it is a sorting algorithm in which the elements are transferred one at a time to the right position. ஒரு டைம் வந்து போகும்போது அது கரெக்டான பொசிஷனுக்கு போய்டும். அதனால தான் இது வந்து இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே சொல்லுவாங்க, இன்சர்ட்டிங் தி டைம் இட்ஸ் ப்ராப்பர் பொசிஷன் டு இட்ஸ் ஃபைனல் லிஸ்ட். ஸோ ஒன்லி இட் இஸ் கால்ட் இன்சர்ஷன் சார்ட். இப்போ வந்து அல்காரிதம் பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி ஸ்டார்ட்லேருந்து முடிக்கும். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்கணும். அப்புறம் டெம்பரவரியாக வந்து ஸ்வாப்பிங்க்கு எல்லாமே இங்கே வந்து எல்லாமே வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸோ வந்து டெம்பரவரியான ஒரு வேரியபிளில் போய் தான் ஸோ டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் மற்ற முன்னாடி பார்த்த மாதிரி தான் வரும். அல்காரிதம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். 30, 70, 20, 50, 40, 10, 60 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு டேட்டா வந்து கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கும். ஒன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னா. இப்போ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட் இருக்கா. ஸோ ஸ்டெப் 1ல் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இதான் ஒரு லிஸ்ட்டு 30, 70, 20, 50, 40, 10, 60 இருக்கா. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் மட்டும் பிரிச்சுக்கணும், மற்ற எல்லாத்தையும் ஒரு பார்ட்டாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை மட்டும் ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு மற்ற எல்லா எலமெண்ட்டையும் ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து வச்சுருக்கோம்ல, அது வந்து சார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். மற்ற எல்லாத்தையுமே அந்த அன்சார்ட்டட் பார்ட் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட்டு அது கூட வந்து கம்பேர் பண்ணுவோம். பேக்வேர்டாக இப்படி கம்பேர் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வெப் சார்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம், ஃபார்வர்டில் இது ரெண்டுத்தையும் பேராக கம்பேர் பண்ணியிருப்போம்ல. பட் இங்கே வந்து பேக்வேர்ட் அப்ரோச் யூஸ் பண்ணி ஒன்றையும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து 30யும் 70யும் கம்பேர் பண்ணோம். இப்போ வந்து 30, 70 கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா, அது வந்து என்னது, 30 வந்து சின்னதாக இருக்குது, 70 வந்து கிரேட்டர் தான் இருக்குது. ஸோ வந்து ஆர்டரில் இருக்குது. ஸோ அங்கே வந்து எந்த ஸ்வாப்பிங்கும் தேவை கிடையாது. ஸோ 30 and 70 இன் ஆர்டர், நோ நீட் டு ஸ்வாப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நோ நீட் டு ஸ்வாப் அப்படின்னு சொன்னால், இப்போ 30யும் 70யும் ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும். இது ஃபுல்லாக வந்து சார்ட்டடில் வச்சுக்கணும். பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அன்சார்ட்டட் பார்ட்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா. பேலன்ஸ் என்னது, 20, 50, 40, 10, 60 இதெல்லாம் வந்து அன்சார்ட்டட் பார்ட்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து 30, 70 சார்ட்டட் பார்ட்டில் வச்சுட்டோமா. சார்ட்டட் பார்ட்டில் வச்சுட்டு அடுத்தது செக் பண்ணோம். இப்போ நம்ம எப்படி செக் பண்ணோம்னாக்கா, இப்போ அடுத்தது எலமெண்ட் வந்து 20யோட செக் பண்ணோம். 20யோட செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ 70, 20 செக் பண்ணோம், 30, 20 செக் பண்ணோம். அப்படி கிடையாது. இது மூணுத்தையுமே செக் பண்ணோம். மூணுத்தையுமே செக் பண்ணி அது கரெக்டான பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆகணும். இப்படி மூணுத்தையும் செக் பண்ணும்போது என்னது, 20 வந்து 30 விடவே லெஸ் தானா. ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் போய்டுமா. ஸோ 20, 30, 70 பேலன்ஸ் எல்லாத்தையுமே இந்த சைடு எழுதணும். 50, 40, 10, 60 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. பேலன்ஸ் எழுதிடணும். இப்போ இது எல்லாமே வந்து சார்ட்டட் பார்ட்டு, இது எல்லாமே வந்து அன்சார்ட்டட் பார்ட்டு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இது நாலுத்தையும் செக் பண்ணணும். இது நாலுத்தையும் செக் பண்ணணும்னா இப்போ புரியுதா, அதாவது கரெக்டான அது பொசிஷனுக்கு போய் இது மூவ் ஆகுது. அதனால தான் இது பேர் வந்து இன்சர்ஷன். இப்போ எங்கேயாது 50 வந்து எல்லாத்தையும் கூட செக் பண்ணோம். அப்போ வந்து 20 விட வந்து கிரேட்டர் தென், 30 விட கிரேட்டர் தென், ஆனால் 70 விட லெஸ் தானா. ஸோ இந்த பார்ட்டு ஃபுல்லாக இப்போ வந்து சார்ட்டட். நெக்ஸ்ட் என்னது 40, 10, 60 இதெல்லாம் வந்து அன்சார்ட்டட். அடுத்தது இது வந்து 40யோட செக் ஆகும். 40யோட செக் பண்ணும்போது 40 வந்து அப்படியே கரெக்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகும். அப்போ வந்து 20, 30, 40, 50, 70, 10, 60 இது எல்லாமே வந்து சார்ட்டடு. இது ரெண்டு மட்டும் அன்சார்ட்டட் பார்ட்டு. அடுத்தது வந்து என்னது 10 செக் பண்ணுவாங்க. 10 செக் பண்ணும்போது 10 எங்கள் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிடுமா. ஸோ 10, 20, 30, 40, 50, 70, 60 இது எல்லாமே 70 வரைக்கும் சார்ட்டட் பார்ட்டு. இது மட்டும் வந்து அன்சார்ட்டட் பார்ட்டு. அடுத்தது 60 மூவ் பண்ணும்போது 60 கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்களா. 60 கூட கம்பேர் இது எல்லாத்தையும் கூடயுமே செக் ஆகும். ஸோ இந்த லைன் போட்டுக்கோங்க. 60 வந்து எங்கே ஆகும், இப்போ 10, 20, 30, 40, 50, 60, 70 அப்போ வந்து the final sorted list is இந்த ஃபைனல் லிஸ்ட் ஆர் சார்ட்டட் லிஸ்ட்னு போட்டு இந்த லிஸ்ட் எழுதி முடிச்சுக்கணும். ஓகேங்களா. இதான் வந்து இன்சர்ஷன் சார்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.